ஆரம்பிக்கலாங்களா? அதே சரி மட்டும் இங்க பாருங்க फ्रेंड्स எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு பையன்ல குட்டில ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டாடி தோஸ்டா இருந்தீங்க சர்வீஸ்க்கு ஒரு 1300 ரூபாய் கேட்பாங்க. ஃபுல்லா ஜாலியா சாப்பிட்டு தூங்கலான்னு பார்த்தா அலிபாபா 40 கோகையில எடுக்க தங்கம் வரணும். அந்த மாதிரி எடுக்க தூசி ஓட்ட தான் வருது. கோபாலே ரொம்ப நாளா பெயிண்ட் அடிக்கிறான்டா அந்த மாதிரி இதுக்கு மேல முடியாது. சரி பாத்திரம் மாதிரி தேக்க வருதுடா தேக்க தூசி வருது, கைவலி வருது. தூசி எல்லாம் முடியாது. இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம். ஸ்கிரீன் போடவே இல்லை. அம்மா பயங்கரமா கேட்டுச்சு. ஆரம்பிக்கலாங்களா? ஃபுல்லா டஸ்டா இருக்குடா. ஏச்சு கம்ப்ளீட் டஸ்டா இருக்கு. ஹலோ அது ஏசி ரிமோட் எடு. நல்லா க்ளீன் பண்ணுங்க. நைட் எல்லாம் எவ்வளவு சவுண்ட் வந்துச்சு. நேத்து ஃபுல்லா ஏசி இல்லாமயே தூங்கனால. இங்க பாருங்க फ्रेंड्स எவ்வளவு அழுக்கு இருக்கு. இங்க பாரு எவ்வளவு அழுக்கு இருக்குல்லடா. சரி நம்ம இன்னைக்கு பல்லு இன்னைக்கு நம்ம ஏசி க்ளீன் பண்ணலாம். சரியா? நீ பாரு முதல்ல ஏசி போடுவோம்ல. போட்டுட்டு தான் க்ளீன் பண்ணுமா? இல்ல போட கூடாது. சரி முதல்ல போட்டுட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாப்போம். பத்தியா எப்படி சவுண்ட் வருது இப்ப? இப்ப நம்ம ஓகே இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம். ட்ரிப்பர் ஆஃப் பண்ணு பொறுமையா. வெரி குட். நம்ம முதல்ல இப்படி ஓபன் பண்ணுவோம். ஓகே ஆமா இது வந்து பொறுமையா எடு. அது நேத்து க்ளீன் பண்ணி தான் போட்டாங்க டாடி. ஆமா இது லைட்டா க்ளீன் பண்ணோமா கிடுன்னு ஆடுதுடா. அது மட்டும் நம்ம சரி செய்யணும். ஓகே அவ்வளவுதான். இது ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்கோ. அங்க போய் வச்சிரோட்டா. ஆமா இங்க பார்த்தியா எவ்வளவு டஸ்ட் இருக்குன்னு. இந்த டஸ்ட் இவ்வளவு இருக்கா. நம்ம என்ன பண்ணோம் பொறுமையா இது பொறுமையா கழட்டணும். கழட்டிட்டு ஸ்க்ரூ வச்சு கழட்டிக்கலாம். சரியா? நம்ம வீட்லயே வந்துட்டு அது கழட்டக்கூடாது. அது கழட்டக்கூடாது. நான் கழட்டறேன். இரு சரி அவ்வளவுதான். இப்படி வச்சுக்கலாம். அதை அப்படி வச்சுக்கணும். இரு அதை கழட்டக்கூடாது. பேச்சுக்கிட்டு இருந்தா பிடி. இது பிடிச்சாச்சா? இப்போ ஃபுல்லா டஸ்டா இருக்கு. இந்த இடம் எல்லாம் ஃபுல்லா டஸ்டா இருக்கா? ஆமா நம்ம இது பாரு எந்த ஸ்க்ரூ கழட்டணும்? இந்த ஸ்க்ரூ கழட்டணும். நான் டாடி இந்த ஸ்க்ரூ கழட்டணும். பல்லுக்குட்டியா கூடியது. இது என்ன பண்ணணும்னா இந்த இடம் அழுத்தி இப்படி திறக்கணும். திறந்தோன்னா இதுவும் கழட்டும். என் பிள்ளை எவ்வளோ ஹெல்ப் வந்து பார்த்தியா? படிக்கட்டு फ्रेंड्स நான் படிக்கட்டுலாம் பெருக்கினேன். ஆமா படிக்கட்டுலாம் பெருக்கி கொண்டாரு. ஆமா फ्रेंड्स மீனா இந்த கழட்டு ஃப்ளோர்ல இருந்து கீழ வரைக்கும் ஸ்டெப்ஸ் வந்து இது அப்படியாடா? ஆமா சண்டே அவருக்கு அந்த வேலை. குட் பாய். வீட்டு வேலைலாம் செய்யறியா? சூப்பர் ரிசல்ட். டஸ்ட் பார்த்தியா எப்படி இருக்கு? பல்லு பத்திரம் கீழே வந்துட போற. இந்த அவரு சீக்கிரம் குட்டில ஒரு குட்டி பையா வீட்லயே குட்டி பையன். இன்னொன்னு இருக்கு அது தட்டா. வேணாம் இருமா. இது வந்து குட்டில வர फ्रेंड्स डैडी दोस्त
இது நம்ம இப்போ கையில நான் இது என்ன உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பத்தியாடா அம்மா மண்டை. மூணு டஸ்ட். புதுபிலியா இதுதான் அந்த காயில் வந்து இது பண்றது போல. ஐ அழகா இருக்கே. நம்ம ஏசியோட இது அழகா இருக்குது. மாமா வீட்டுல இருந்து பார்த்து தண்ணி இல்ல கொடு. அதெல்லாம் அந்த டஸ்ட் அது எல்லாத்தையும் பிரஷன் நல்லா பொறுமையா அப்படியே தேய்க்கணும்டி. பல்லுக்குட்டிய இதில் நல்லா தேய்ச்சனா எவ்வளோ அழுக்கு இருக்கு. இந்த அழுக்கு எல்லாம் பார்த்தியா எல்லா அழுக்கும் இதில் போயிடும். நான் எடுக்கிறேன். நீ எடுக்கிறியா? சரி பொறுமையா இருக்கணும். அப்படி இல்லை அப்படி தைக்கூடாது. பொறுமையா இப்படி பொறுமையா. பத்தியா வருது சூப்பரா வருதா? அதெல்லாம் தேக்கக்கூடாது. சொல்றதே செய்டா. எவ்வளோ அழுக்கு இருக்குடா. அதாவது நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா செலவே இல்லாமல் ஏசி கிளீன் பண்ணுறத இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஏசி மெக்கானிக் கூப்பிட்டுன்னு வைக்க இதுக்குன்னு சர்வீஸுக்கு ஜென்ரல் சர்வீஸுக்கு ஒரு 1300 கேட்பாங்க. அது சும்மா இப்படி மேலே தைச்சி விடுவாங்க. இந்த மாதிரி கழிஞ்சிட்டு போனால் 2000 3000. கம்ப்ளீட்டாக கழிஞ்சா 4000 கேட்பாங்கடா. சரியா? சரி, நமக்கும் பட்ஜெட் இல்லை. நம்ம வீட்டிலேருந்தே ஈஸியாக க்ளீன் பண்ண சூப்பராக இந்த மாதிரி பொறுமையாக ஒரே ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு பொறுமையாக ஒரு 1/2 hour 1 hour எடுக்கும். ஆனால் பொறுமையாக பண்ண சூப்பராக க்ளீன் ஆகிடும். க்ளீன் ஆகிடுச்சுன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஜாலியாக இருக்கும். எந்த இதுவும் இல்லை. கரெக்டா? இந்த ப்ரெஷ்ஷு பாரு எப்படி ஆயிடுச்சு. 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நானே வந்துட்டு சும்மா லைட்டாக அப்படியே தொடச்சிட்டு இருப்பேன். இன்னைக்கு தான் இது ஃபுல்லாக பண்ணுறோம். ஸோ நம்ம பண்ணுறது இது மற்றவங்க பார்த்தாங்கன்னா இதே மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு. அந்த சைடில் இருந்தால் இழுக்குது, எல்லாமே இழுத்து கூலிங் தருது. அது நம்ம மெயினாக க்ளீன் பண்ணிட்டாலே எல்லா டஸ்ட்டும் சூப்பராக கவர் ஆயிடுச்சுங்க. இப்படி தேய்ச்சேன்னா மடங்கிடும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு தெரியாமல் தேய்ச்சி ரொம்ப வருஷம் முன்னாடி மடங்கிச்சு. ஃபுல்லாக கழுவுவோம். டாடி ஏன் கையில துடைக்கிறீங்க? நம்ம கிட்ட அந்த கன் இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம கிட்ட இந்த ஃப்ளஷ் இருக்கே. ஆமா இல்ல சூப்பர்ரா. செம்ம. பாத்தியா பல்லு ஐடியா? பாத்தியா உட்காந்து எவ்வளவு நேரத்தில் வச்சுட்டு இருந்தேன். என்ன போகுது அழுக்கு போகுது. நல்ல குட்டி ஏன்டி குரங்கு செட் பண்ற? அவ்வளோதான், ஏசி கிளீனிங் முடிஞ்சது. சரி, ஏசி கிளீனிங் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், பக்காவாக கிளீன் ஆயிடுச்சு. எவ்வளோ அழுகு பாருடா. அவங்க வந்து அந்த நல்ல ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி அந்த இது வச்சிருப்பாங்க. அந்த கன்னு கின்னு செட்டிங் வச்சிருப்பாங்க அவங்ககிட்ட. ஆமா, சண்டே ஜாலியா சாப்பிட்டு தூங்கலான்னு பார்த்தா இப்பவே மதியம் ஆயிடுச்சு. வெறும் ஏசிக்கு மதியம் ஆயிடுச்சுன்னா இன்னும் நிறைய வேலை இருக்கே. அலிபாபா 40 கொகையில எடுக்க தங்கம் வரும்னு அந்த மாதிரி எடுக்க தூசி ஓட்ட தான் வருது. ஆனா நல்லா அந்த சந்திரமுகியில ஒருத்தர் எங்கேயோ கோபாலு ரொம்ப நாளம் பெயிண்ட் அடிக்கிறான்டா அந்த மாதிரி. ஆமா, கோபால்னு ஒருத்தர் இருந்தா 1 வருஷமா பெயிண்ட் அடிக்கிறான் அந்த மாதிரி கதை. இப்ப நீ சொல்றது எப்படின்னா
சொல்லி கூப்பிட்டா வர மாட்டேன், சொல்லாம கூப்பிட்டா வர மாட்டேற மாதிரி. இது பண்ணாதான் சாப்பாடு, இதுக்கு மேல முடியாது. அவ்வளவுதான். அக்ஷய பாத்திரம் மாதிரி தேக்க வருதேடா, தேக்க வருது. எது போட்டாலும் அதிகமாகும். இங்க தூசி மட்டும் தான் வருதுடா. தூசி வருது, கைவலி வருது. ஸ்க்ரூ போடக்கூடாது. அந்த ஒயர் மேல வரணும். ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக கையிட்டி மாட்டியிருக்கேன். ஏசி எப்படி ஓடுதுன்னு பார்ப்போமா? கீழே எல்லாம் நல்லா உடைச்சிடுங்க. தூசி எல்லாம் உடையும். சில்லுன்னு வருது. சவுண்டு கிண்டு இல்லைல்ல இப்போ? புது ஏசிமா ஜில்லு, இந்த ஜில்லுன்னு காத்து வந்து எவ்வளோ நாள் ஆச்சு. எப்படியோ ரெடி பண்ணுறோம். ஆஃப் பண்ணிவிடு. இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஸ்க்ரூ போடவே இல்லை.